செய்தியாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மாற்றம் குறிக்கோள் வசனம் அதை பார்க்கலாம். கர்த்தாவே யாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த காரியம் நமக்கு வாக்கு தத்துவமாக இல்லாமல் நம்முடைய ஜெபமாக இந்த வருடம் முழுதும் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக நாக்கை குறித்த ஒரு வசனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்ப்போமானால், சத்தியத்துக்கு வந்ததிலிருந்து நாம் பார்த்தோம்னால் நம்ம அநேக சமயங்களில் வழுவி போறதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. வாய்ப்புகள் என்று சொல்லும்பொழுது சாத்தானுடைய கண்ணிகள், உலகத்தனம், சுயநலம், பாவங்கள், அது மட்டும் இல்லாமல் தப்பறைகள். தப்பறை என்பதும் குறிப்பாக சத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு வருகிற ஒரு பெரிய கண்ணி. இந்த காரியங்கள் நிச்சயமாக சாத்தான் உபயோகிக்கிற ஒரு யுத்த களமம் என்று சொல்லலாம். நம்முடைய இருதயத்தையும் மனதையும் கொள்ளை அடிக்கும்படி, கொள்ளை கொண்டு போகும்படி இந்த காரியங்களை செய்கிறான். ஒருவேளை சத்திய சகோதரர்களாகி நாம் சத்தியம் படித்துக் கொண்டு வரும்போது சுயநலம், உலகத்தனம், பாவம் இந்த காரியத்திலிருந்து ஒரு அளவுக்கு விடுபட்டு வர்றதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். அதே சமயத்தில் சத்தியத்தையும் அதிகமாக கட்டி காத்துக்கொள்ள வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாத்தானவன் ரொம்பவும் தந்திரசாலி. அவன் எப்படியாவது விடத்தட்ட வேண்டும் என்று சொல்லி செய்யும்போது நம்ம அதிகமாக ஆபத்தான ஒரு போர்க்களமாக இருக்கிற காரியம் தப்பறை. தப்பறை சத்தியம் போல காணப்படும், ஆனால் அதில் உள்குத்து இருக்கும். ஏவாளிடம் சாத்தான் சொல்லும்போது கூட, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி சாவு என்பதற்கு ஒரு மாற்று டெபினிஷன், விளக்கத்தை கொடுத்து நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்லி அதை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நம்பும்படி அநேக கிறிஸ்தவர்களை உள்ளத்தட்டியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு உள்குத்து வைக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் சத்தியம் படிக்கும்போது அநேக இடங்களில் உள்குத்துகளை வைத்து அவன் உள்ளே நுழைந்து நம்மை கீழே தள்ள பார்ப்பான். நம் காலங்களில் நம்மோடு இருந்த அநேக சகோதரர்கள் இவ்விதமாக ஓடி இப்படிப்பட்ட உள்குத்தினால் கடிக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறார்கள். தேவன் நம்முடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கால்கள் வலுவாதபடி, தடுமாறாதபடி காத்து இம்மட்டுமாய் நம்மை காத்திருக்கிறார். இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜீவன் என்று சொல்லும்போது இந்த மரணத்தை குறித்து சொல்லவில்லை, வரப்போகிற 2ஆம் மரணம், அது கடந்து செல்லப்பட்டிருக்கிறோம். அது காக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப காக்கப்பட்டு வந்திருக்கிற நாம் இன்னும் அதிகமாக நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், அல்ல சுத்திகரிக்க நாம் முயல வேண்டும். நாம் யாருமே பரிபூர்ணர் கிடையாது, பரிபூர்ண நிலையை அடைய முடியாது. ஆனாலும் நாம் அந்த காரியத்துக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி பார்ப்போமானால் நிச்சயமாக இந்த வாய் அடக்கம் அல்லது நாவடக்கம் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை எல்ஹெச்எம்ல இந்த காரியத்தை மனதில் வைத்துதான் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இதை இந்த வருடத்துக்கு இதை கொடுத்துருக்கலாம். ஆக இது ஒரு அருமையான ஒரு ஒரு விண்ணப்பமாக, இன்னும் சொல்லப்போனால் வாக்கு தத்துவம் என்றே எடுக்கலாம். எனக்கு நாம் யாவே தேவனை ஆண்டினால் நிச்சயமாக இந்த பலனை அவர் தருவார். ஆக நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இந்த வருட காலத்துல நாம் இன்னும் நெருங்கி போகக்கூடிய காரியமாக இதை கொடுத்ததை பார்க்கிறோம். Set a watch, O Yahweh, before my mouth. Keep the door of my lips. இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாம் அநேக சமயங்கள்ல வார்த்தை விட்டுட்டு ஐயோ இதை சொல்லிக்க கூடாது, இப்படி சொல்லிக்கலாமே என்று இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் இயற்கையாகவே இயல்பாகவே அவர்கள் டைட் லிப்டாக இருப்பாங்க. அதையும் பேச வார்த்தைகளை விட மாட்டார்.
அப்படி பேசினாலும் யோசித்து ரொம்ப ஆப்டா பேசக்கூடியவர்கள் உண்டு. அப்படி அநேகரை நம்ம சந்தித்திருக்கிறோம். நம்முடைய ஐக்கியத்தில் கூட சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறவங்க இருக்கிறாங்க. அநேக சமயங்கள்ல நாம் வார்த்தையில் தவறுவது வந்து இயல்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இதை காரியங்களை பார்க்கும்போது தான் நாம் விசேஷமாக எஃபர்ட் எடுத்து பிரயாசம் எடுத்து இதை செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். இதற்கு பரிசுத்த யாக்கோபு இந்த காரியத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவரை பின்பற்றி வருகிற ஆதி சபையில் உள்ள மணவாட்டி சபையை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விசேஷமான கூட்டத்தாருக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கலாம். அவர் ஒரு பிராக்டிக்கல் மேன். ஜேம்ஸ் அவர் 5 அதிகாரங்கள் உள்ள ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் என்று பார்க்கிறோம். அந்த நிருபத்துல அவர் தன்னுடைய பிராக்டிகாலிட்டியை அதிகமாக காட்டுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கிருபை பற்றி எழுதும் பொழுது, தேவ தயவை பற்றி எழுதும்போது, அந்த நியாயமாக்கப்படுற காரியம் கிரியினால் அல்ல, கிருபையினால் தான் என்று அழுத்த திருத்தமாக தம்முடைய நிருபங்களில் தெளிவாக எழுதி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கிரியினாலே ரட்சிக்கப்படாமல் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நியாயமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த கருத்தை அவர் வலியுறுத்தி கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஆனால் அதில் ஒரு சிறு காரியம் விடப்பட்டு இருக்கிறது அவர் சொல்ற காரியத்துல. அந்த பரிசுத்த பவுல் சொன்ன காரியம் சரிதான். அந்த காலகட்டத்தில் அவருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அந்த ஞானம் அதுதான், கிருபையினாலே நாம் நியாயமாக்கப்படுகிறோம் என்ற கருத்தை அவர் நிறுவ வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அதை போதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, நியாய பிரமாண கால யுகத்திலிருந்து கிருபையின் கால யுகத்துக்கு வந்திருக்காங்க. ஆக அந்த காரியத்தை புரிதல் கடினமான காரியம். இப்ப கூட செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னும் இந்த புரிதல் இல்லை என்று பார்க்கிறோம். இன்னும் பெந்தேகோஸ்தேக்காரங்களை 10ல் 1 கேட்கறதை பார்க்கிறோம், அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை என்று பார்க்கிறோம். இன்னும் இன்னொரு மதத்துக்காரங்க இன்னும் அந்த சர்க்கம்சிஷன் விருத்த சேதனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களா இருந்தா கூட அப்படிப்பட்ட ஒரு புதிய பழைய ஏற்பாட்டு காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் சரியான புரிதல் இல்லாதனாலே இந்த தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக பரிசுத்த பவுல் சொன்ன காரியத்தில் உள்ள உள் கருத்து சரியான கருத்து தான். ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு இன்னொரு சாரார், அது நியாயப்பிரமாண காலத்திலே இருந்து அங்கிருந்து வெளியே வர்றவங்களுக்கு தெளிவடைப்பதற்காக கிரியையினால் இல்லை, நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, கிரியையினாலே இல்லை கிருபையினாலே என்று விளக்கி சொன்னார். ஏனென்றால் அப்பொழுது இருந்த ஆடியன்ஸ் நியாயப்பிரமாண கிரியையை அதிகமாக வலியுறுத்தியதுனால. ஆகவே பரிசுத்த பவுல் அந்த காரியத்தை அதிகமாக வலியுறுத்திக்கிட்டே போகிறார். ஆனால் யாக்கோபு அப்போஸ்தலன் அதனால் வருகிற ஒரு சின்ன பின் விளைவை யோசித்து அந்த கருத்தை இங்கே வைக்கிறார். கிருபை என்று சொன்ன உடனே அங்கே அதை தொடர்ந்து அதன் மேல் கட்ட வேண்டிய கிரியையை கவனிக்காது போய்விடக்கூடாது என்ற கருத்துல அது ஒரு பெரிய டேஞ்சர். சாத்தான் எப்பவுமே எல்லாரையும் எங்க தள்ளி விடலாம், தள்ளலாம் என்றுதான் இருப்பான். அவரவருடைய ஆர்வத்திலே அது ஆர்வ கோளாறு ஆக்குவான். அதான் சத்தியம் படிக்கிறவங்களுக்குள்ளேயும் அந்த ஆர்வ கோளாறு கொண்டு விட்டு கீழே தள்ளுவான். அந்த ஆர்வ கோளாறு வராமல் இருக்க வேண்டும் என்றால் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படியாக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாண கிரியையிலிருந்து விலகி வந்து விசுவாசம், கிருபை இந்த கருத்துக்களை ஊன்ற கட்டப்படும் பொழுது இங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது. அது என்ன ஆபத்துன்னு பார்க்கும்போது, மேற்கொண்டு கிரியை இல்லாமலே கிருபையாகவே இருந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை கவனித்துதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அதை வெளிப்படுத்துகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அந்த கிரியை உள்ள வைக்கிறார். அதாவது விசுவாசத்தினால் நியாயமாக்கப்படுவதற்கு கிரியை அவசியம். கிரியை அவசியம் இல்லை, கிருபை அவசியம். நானும் கூட வார்த்தையை தவறா விட்டுட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நியாயமாக்கப்படுவதற்கு
கிருபை போதும், கிரியை வேண்டாம். கிருபையினாலே நாம் தேவ கிருபையினாலே நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ கிருபையினாலே நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்முடைய கிரியை அவசியம் அல்ல, நியாயப்பிரமாண கிரியை அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்துல அந்த கிருபையினாலே நியாயமாக்கப்பட்ட பின்பு நாம் அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த விசுவாசத்தினாலே செயல்பட வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே செயல்படும் பொழுது அந்த கிரியை அவசியம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்றால் அவன் ஊரை விட்டு கிளம்பி தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்து அந்த கிரியை காண்பித்தான் இல்லையா? அப்போ தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் சாத்ராக் மேஷா அபேத்நேகோ என்பவர்கள் அந்த சிலை வணங்காமல் அந்த கிரியையிலே காண்பித்தார்கள். தானியல் குகைக்குள்ள போட்டா கூட, சிங்க குகைக்குள்ள போட்டா கூட அமர்ந்து அதை சந்திப்பதற்கு அந்த தீமையை சந்திப்பதற்கு ஆயத்தமாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட கிரியை இங்க இருந்தது. யெஷுவா எந்த பாத்திரம் நீங்க குடும்பம் நீங்கும்படி செய்யுங்கன்னுட்டு, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக்கட்டும் சொல்லி தன்னை ஒப்படைக்கிற பார்க்கிறோம். அது கிரியை அடிப்படையாக கொண்டு கிருபையை அடிப்படையாக கொண்டு கிரியை வர வேண்டும். ஆகையால் தான் பரிசுத்த யாக்கோபு அந்த கிரியையை, விசுவாசத்தின் மேல் கட்டப்படுகிற கிரியை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி பேசும்போதுதான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு காரியத்தை விசேஷமாக நாவடக்கம் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆக அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று ஆரம்பிக்கிறார். யாக்கோபு 3:2 தவறுகிறோம் சொல்லிட்டு, நாவானது தவறுகிறோம் சொல்லிட்டு, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று சொல்கிறார். சொல் தவறாமல் இருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். சொல் தவறாமல் இருப்பது அது அவன் பூரணமான ஒரு புருஷன் என்று சொல்கிறார். அப்படி ஒருத்தன் இருந்தா பெர்ஃபெக்ட் மேன். அப்படி யாரும் இருக்க முடியாது, ஆனால் இருக்க பிரயாசப்பட முடியும். அதான் நம்முடைய சத்திய கருத்துக்கள் போதிப்பது என்னன்னா, நாம் பூரணராக முடியாது, பரிபூர்ணராக முடியாது. ஆனா பரிபூர்ணம் ஆவதற்கு வாஞ்சிக்க முடியும், பிரயாசம் எடுக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆக இந்த காரியத்தை நாம் செய்து கீழ்ப்படிய பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக வேதம் போதிக்கிறார்கள், குறிப்பாக நாம் எல்லாருமே சத்தியத்தை போதிக்கிறவர்கள் இல்லையா? நம்முடைய வேலை என்ன, கற்களை, தப்பறையான கற்களை பாதியிலிருந்து எடுத்து பொறுக்கி போடுறது காரியம். அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் சத்தியத்தை போதிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி சத்தியத்தை போதிக்கிற நமக்கு அந்த வார்த்தை அடக்கம், சொல் தவறாத நிலை நமக்கு நிச்சயமா அவசியம். ஆக அதை பெறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் இவர் யாக்கோபு இங்க என்ன செய்றாரு, அழுத்தி போதிக்கிறார். அப்படி இருந்தாதான் பூரண மனுஷன், அவன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்றார். கடிவாளம் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பரிசுத்த யாக்கோபு சில உதாரணங்களை கொடுக்கிறார். அவர் அதிகமாக யோசித்து 3 உதாரணங்களை கொடுக்கிறார். ஒன்று குதிரை, அடுத்தது கப்பல், அடுத்தது நெருப்பு. இந்த 3 காரியங்களை கொடுக்கிறார். அவரின் முதல் படத்தை போடுங்க. இந்த குதிரை பந்தயம்லாம் ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க. குதிரை வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் இப்பொழுது அந்த குதிரை காரியங்கள் அதிகம் நம்முடைய காட்சிகளிலிருந்து விலகி கொண்டு வருகிறது. ஒரு காலத்துல குதிரை ரொம்ப காமனாக இருந்தது. அநேக இடங்கள்ல வாகனங்கள் கிடையாதுனால அநேக பெரிய பணக்காரங்க குதிரையில தான் பிரயாணப்பட்டு போனாங்க. ஆனால் மேலும் அந்த காலங்களில் ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ குதிரை வண்டிகள் உண்டு. அந்த குதிரை வண்டிகளை தான் நம்ம சென்றடைய இடத்துக்கு ட்ரெயின்ல இறங்கி பஸ்ல இறங்கி அந்த வீடுகளுக்கு போவதற்கு குதிரை வண்டியை நாங்கள் என்ன செய்வோம், அமர்த்தி கொண்டு போவோம், வாடகைக்கு எடுத்து கொண்டு போவோம். ஒரு டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் போறதுக்கு பதிலாக இருக்கிற போல. ஆனால் இப்போ இந்த குதிரைகள் சீன்ல காட்சிகள் அதிகம் இல்லாமல் அது ஒரு ரேராக போய்கொண்டே இருக்காது. இந்த குதிரை அடக்கிறது அது குதிரை மிகவும் சக்தி வாய்ந்தது. அதான் யாக்கோபு அதை யோசித்து சொல்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த, வேகம் அதிகமானது. ஆகவே தான் என்ஜின்களோட என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர் என்று சொல்லுவாங்க. இந்த என்ஜின்
மோட்டார் கூட போட்டால் எத்தனை ஹார்ஸ் பவர்னு கேட்பாங்க. அது வந்து 1 HP அல்லது 1/2 HP. வீட்டில் தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு உபயோகிக்கிற மோட்டரை கூட நினைச்சாங்க ஹெச்பியில் பேசும். ஹெச்பினா என்ன? ஹார்ஸ் பவர். இந்த என்ஜின்கள் எல்லாமே அந்த மோட்டார்கள் எல்லாமே ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ஸ் அவ்வளோ அதனுடைய செயல்திறனை முக்கியப்படுத்தி அதை கொண்டு என்ஜினையும் மோட்டாரையும் நினைச்சாங்க வரையறுக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய சக்தியை வரையறுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த படம் போடலாம். இந்த ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த கடிவாளம்னு ஒன்று போடுவாங்க. இதை நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியாது. இப்போ மாட்டுக்கெல்லாம் கட்டுற மாதிரி எதுவும் கட்டிருக்கான்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. மாட்டுக்கு இது மாதிரி வாயில ஒரு இரும்புக்கு ராடை கொடுக்க மாட்டாங்க. இங்க வாய்க்குள்ள இரும்பு ராடு இருக்கும். அந்த ராடை வச்சுதான் அதை நினைச்சாங்க அது இழுத்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது கடிவாளம் என்று பெயர். இந்த காரியங்கள்லாம் ஒருவேளை இப்பொழுது வாலிபர்கள் இப்பொழுது யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இதெல்லாம் பழைய காலத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியமான காரியம். இந்த கடிவாளம் போட்டுதான் என்ன செய்வாங்க, குதிரையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குதிரையின் முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லப்படுறது. ஆக இந்த கடிவாளம் போல தேவன் என்ன செய்ய நம்மை கண்ட்ரோல் பண்ணி தேவனிடம் நம்ம கண்ட்ரோல் நம்ம சரீரத்தை அடக்கி கொண்டு போக வேண்டும் இல்லையா? புத்தி இல்லாத கழுதை போல என்ற ஒரு வார்த்தை வருது. கடிவாளம் போட்டு கிட்ட சேர அழைக்கிற கழுதை போல நாம் என்ன செய்ய புத்தி இல்லாத கழுதை போல இருக்கக்கூடாது. இப்ப கடிவாளம் போட்டு இழுத்தாலே புத்தி இல்லாத ஒரு காரியத்தை ஒரு மிருகமா இருக்கிறனாலதான் அதை நடத்துகிறவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அது கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டியிருக்கு. அப்படி போல நாம் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும். அதற்கு புத்தியோடு செயல்பட்டு கடிவாளம் போல கடிவாளம் போட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அதுக்குதான் தேவ ஒத்தாசையை கேட்கிறோம். யாவே என் வாய்க்கு காவலையும் என் உதறலின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அதுக்காக ஜெபிக்க இந்த முக்கியமான வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம் இந்த வருஷத்துக்கு. சரி, அது அடுத்த போல அடுத்த படம் போடலாம். கப்பல் வந்து ஒரு பெரிய கப்பலாக இருக்குது. இப்போ அந்த காலங்களில் கப்பல்லாம் சின்ன கப்பல்லாம் இருந்தது. இப்ப பெரிய பெரிய கப்பல் உள்ள ஸ்விம்மிங் பூல், இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன களியாட்டுகள் எல்லாம் வைக்கக்கூடிய இடங்களா இருக்குது. எத்தனையோ ஹோட்டல்ஸ் உள்ள இருக்குது. அது பெரிய விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது படித்து பார்த்தோம்னா இவ்வளவு வசதிகளை கொண்ட கப்பல்லாம் இருக்குதான்னு பார்க்கிறோம். இந்த கப்பல் ஆனால் இயக்குவது அதனுடைய சுக்கான் என்று சொல்லப்படுறது. அடுத்த படம் பார்க்கலாம். சுக்கான் என்று சொல்லப்படுறது பார்க்கலாம். இந்த சுக்கானுங்கிறது சின்ன ஒரு பகுதி தான். இது ப்ரொப்பலர் ஷாஃப்ட், அது ஃபேன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பக்கத்தில் இருக்கும். அந்த இது ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். இது திசையை மாற்றுவதற்கு உபயோகிக்கப்படுகிறது. அவ்வளோ பெரிய ஷிப்பை மாற்றுவது இந்த சுக்கான் தான். இந்த சுக்கான் ரெண்டாருமாங்க. சுக்கானை மாற்றி அமைக்கும் போது இந்த முழு அவ்வளோ பெரிய கப்பலும் தன்னோட திசையை கரெக்டாக பிடித்து போகிறது பார்க்கிறோம். அப்போ சுக்கான் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. அதே போலதான் அந்த 4ஆம் வசனத்துல பரிசுத்த யாக்கோபு சொல்கிறார், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இப்ப யாக்கோபு காலத்துல இருந்த ஷிப்போட இப்ப இருக்க ஷிப்பு பயங்கரமான இன்னும் அதிகமான பெரிய ஷிப். யாக்கோபு சொல்ற அவரே பெரியவர்களா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இருக்க இன்னும் பெரிய பெரிய ஷிப்பா இருக்குது. எந்த போதிலும் இந்த அடிப்படையான தத்துவங்கள், பிரின்சிபல்கள், சுக்கானுங்கிற கருவி அதெல்லாம் சேம் தான். அதே மாதிரி மாற்ற முடியாது. எப்படி கார் வந்து எத்தனையோ முறையில டெவலப் ஆகிட்டே போனா கூட இந்த ஸ்டியரிங் இருக்கதான் செய்ய வேண்டும் இல்லையா? அதே போல இந்த சுக்கான் வந்து அந்த கப்பலை திசை நாம் விரும்புகிற திசைக்கு போகும்படி அது உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சரீரத்தை ஆட்டி படைக்கிற மனம் போல படைக்கிற அந்த மனம் போல போக செய்கிற சரீரத்தை ஆட்டி படைக்க அதை கண்ட்ரோல் பண்ண சுக்கானை போல நாம் என்ன செய்யணும், அதை ஆட்டி கண்ட்ரோல் பண்ணணும் என்ற கருத்துல எழுதப்பட்டிருக்கே பார்க்கிறோம். எப்படி குதிரைக்கு கடிவாளம் முக்கியமாக இருந்து அதை ஆண்டு கொள்கிறதோ அதே போல இங்கே கப்பலை சுக்கான் எவ்விதமாக
கண்ட்ரோல் பண்ணுகிறதோ அதே போல நாம என்ன செய்யணும், இந்த வாயை, நாவு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். ஆக இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணணும், நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும் என்ற கருத்துல, நாக்கு சின்னதுதான் ஆனால் மகா பயங்கரமான தீமையை உண்டாக்குற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த யாக்கோபு கூறுவதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது தீ. இந்த தீயை எரியிற காரியம் பொதுவாக ரொம்ப ரேர் சீன் தான். அடிக்கடி நியூஸ்ல கேட்கிறோம், பல இடங்களில் தீ எரிகிறது. இந்த காரியங்களை பார்க்கிறோம். கிராமத்தில் இருந்த நானும் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல வாழ்ந்தேன். அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில அடிக்கடி தீ பிடிச்சி எரியும், பயங்கரமா பிடிச்சி எரியும். இதெல்லாம் கண்கூடா பார்க்கும்போது பார்க்க அழகா இருக்கலாம், ஆனால் டேமேஜ் ரொம்ப அதிகம். ஆக இந்த டேமேஜ் அதிகமா விளைவிக்கிறது ஒரு தீக்குச்சி, ஒரு சின்ன தீ நெருப்புடைய காரியம் தான் இவ்வளவு பெரிய காட்டையும் கொடுத்துக்கிறதா இருக்கிறது இல்லையா? அடுத்த படம் போடலாம். அந்த நெருக்குச்சி சின்ன காரியம் தான், ஆனால் அது சிறிதளவு அங்கே எரியுது. ஆனால் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கரமா தீ பிடிச்சிட்டே போறதை பார்க்கிறோம். ஆக இந்த 3 காரியங்களை கொடுத்து பரிசுத்த யாக்கோபு நாக்கை கம்பேர் பண்றார். கடிவாளம், சுக்கான், இந்த தீக்குச்சி, இந்த 3 காரியங்களையும் சொல்லி, ஆக தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாக படம் எடுத்துக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் அந்த சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை குறிப்பாக போதிக்கிறவர்கள் சரீரத்தை அடக்க வேண்டும் என்று அவர் திட்டவட்டாக கூறுவதை பார்க்க இருக்கிறது. பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆக இந்த 6ஆம் வசனம் சொல்லும்போது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆக நம்மளுடைய குறிப்பாக போதிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் கவலீனமாக இருந்தோமானால் அது பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு? சத்தியத்துக்கு பொறுப்புடையவர்களாக, ட்ரூத்ஃபுல்னஸ், அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ட்ரூத்தை விட்டு விலகக்கூடாது. நமக்கு ஏதோ புது புது ஐடியா நமக்கு தோன்றலாம், நமக்கு தெரிகிற ஒரு கருத்து ரொம்ப சரியா தெரியலாம். அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது? வேத வசனங்கள் சொல்லாத ஒன்றை, அதுக்கு அது முரணான காரியத்தை போதிக்க துணியக்கூடாது. ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். அது பிறகு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையாக திருவசனத்தை போதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது அதுக்கு மகத்துவமான ஆசீர்வாதங்களை காண முடியும். மகத்துவமான ஆசீர்வாதங்களை காண முடியாது போவதற்கு காரணம், நாம் இஷ்டம் போல பேசுறது, நம்ம வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் இஷ்டம் போல போதிக்கிறது. ஆனா கேட்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியலாம், ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம். ஒருவருடைய நம்முடைய பிரசங்கங்கள் ட்ரையா காணப்படலாம். இது என்ன இப்படி பேசுறாரு, உற்சாகம் இல்லையே, ஊக்கம் இல்லையே என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இது நின்று ஜீவனை கொடுக்கும், உலகத்தனத்தையும் சுயநலத்தையும் கட்டுப்படுத்த இது உதவும். ஆனால் அவைகள் ஒரு நேரப்போக்காக, ஒரு களியாட்டாக, அது பிரசங்கம் கூட அநேக இடங்கள்ல களியாட்டாக தான் இருக்கிறது. அவன் திரண்டு கூட்டம் கூட்டமா போறதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? மிகவும் கடுமையான காரியங்கள், கடுமையாக இதை கவனித்து நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இது விடுதலுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கிறது. ட்ரூத்ஃபுல்னஸும் ஜாக்கிரதையும் நம்மகிட்ட இல்லை என்றால் நாமும் சத்தியத்தை தவறிவிடுவோம், நம்மை கேட்கிறவங்களை அவர்களையும் பாதை தவற போய்விடும் இல்லையா? அது ஒரு ஆபத்தான காரியம்.
ஒருவேளை அந்த தவறான விதை உள்ள வந்துட்டுன்னா, இன்னும் கேட்கிற மனதில் விழுந்துட்டுன்னா, அது என்ன செய்யும்? ஏதாவது ஒரு காலத்துல சாதகமான சூழ்நிலை வரும்போது, அதற்கு சாதகமான தப்பறையான விதைக்கு சாதகமான சூழல் வரும்போது, வேரடித்து வளர்ந்து அது பெரிய மரமாவோட ஆகிவிடலாம். ஆக அதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்படுகிறோம். அதனால இந்த காரியங்கள் எம்பேசிஸ் வந்து பரிசுத்த யாக்கோபு கொடுக்கிற அழுத்தம் வந்து நாம் நாக்கடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் பெர்ஃபெக்டா நாக்கடக்கத்தை பண்ண முடியாது. அது நாம் எல்லாரும் குறைவுள்ளவர். தேவன் அதை அறிவார். நம்முடைய பலவீனத்தை அறிவார். அந்த அறிவு அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த அமெரிக்காவில் எனக்கு ஒரு சிறு பிடிச்சது காரியம் என்னன்னா, சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சாரி, தேங்க்ஸ், இந்த 2 காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் சொல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. சாரி சொல்லிக் கொடுப்பாங்க. இது முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்முடைய மக்கள் மத்தியில தவறு செய்திருந்தா கூட அவர்கள் எடுத்துக்காட்டுனா சாரி சொல்றதுக்கு அவங்கள முடியாத ஒரு காரியமா இருக்குது. தேங்க்ஸ் சொல்றது கூட காரியம். சிலர் தேங்க்ஸ் சொல்றாங்க, அது பரவாயில்ல. ஆனால் சாரி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ தங்களை இழந்து விடுகிறோம், வி ஆர் லூசிங் அவர் செல்ஃப் என்று நினைக்கிறாங்க. அது உண்மையாவே கோழைத்தனம். கரேஜியஸ்னா இருந்தா என்னுடைய தவறை உணர்ந்து சாரி சொல்லணும். நம்முடைய ஐக்கியத்துல பிரசங்கம் பண்ணும்போது தவறு ஆயிட்டுன்னா அவர்கள் தவறை உணர்ந்து அதை அறிக்கையிடுவார்கள். நான் இதை தவறா பேசிட்டேன், நான் பேசுறதை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதுதான் அழகு. அவ்விதமாக தான் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறோம். அது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் இருதயம் சரியா இல்லை என்று அர்த்தம். அவர்கள் இன்னும் அவுட்டர் டார்க்னஸ்க்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்களே பார்க்கிறோம். நாம் நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இதுக்கு விசேஷமாக இளையவர்களுக்கு எளிது, வயதா கஷ்டம். அதனாலதான் முந்தினவர்கள் பிந்தினவராயும் பிந்தின என்று யெஷுவா சொல்ற உதாரணம் வந்து மிகவும் சரியாக இருக்கிறது. அதனால முந்தினவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய இறுதிய பக்குவம் சற்று கடினப்படுவதற்கு எளிதாக இருக்கிறது. அவர் மிகவும் ஜாக்கிரதையாக ஓட கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கண்ட்ரோலிங் த டங், அதாவது நாக்கை கண்ட்ரோல் பண்ற காரியம் வந்து முக்கியமாக அது நம்முடைய குண சுபாவத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் முக்கியமான காரியம். சுக்கான் மாதிரி சரீரத்தில் சகல காரியத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல கடிவாளம் மாதிரி நம்ம எல்லா காரியத்திலிருந்தும் விழுந்து போகாதபடி, தவறாதபடி நம்ம இழுத்து பிடிக்கிறது நாக்கு. நம்முடைய வார்த்தைகள் நம்ம யோசித்து பேசணும் என்றால் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எவ்வளவு பேசணும், இந்த காரியங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்முடைய சுபாவத்தை டிஸ்போசிஷன் என்று எழுதுகிறார். கண்ட்ரோல் அதர் டிஸ்போசிஷன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி அது செய்யப்படுவதை பார்க்கிறோம். இல்லை என்றால் நெருப்பு போல கொளுத்து விடுகிறது. அநேக விஷயங்களை தவறுமானால் அந்த தவறு என்ன செய்யுது? சரீரம் முழுவதும் ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? அநேக குடும்பங்கள்ல பிரிவினைகள் இருக்கும், பேசவே மாட்டாங்க, ஜென்மத்துக்கு பேசாம உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது வார்த்தை விட்டதுனால இப்படி கேட்டுட்டாங்க, அவன் இப்படி எனக்கு செய்துட்டான் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையினால அவர்கள் ஜென்மத்துக்கு பேசாமல் இருப்பார்கள். அவர்கள் அதிக உரிமை உள்ளவர்களாக இருப்பார்கள் இல்லையா? குடும்ப சொந்தத்துல அந்த பந்தத்துல அதிக நெருக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர் என்ன செய்வாங்க? அதனால கோவித்து கொண்டு அல்லது மனஸ்தாபம் அடைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு நிகழ்ந்துடக்கூடாது. இந்த நெருப்பு போல இருக்காவது நம்ம சுக்கானை போல அதை கண்ட்ரோல் பண்ணி கடிவாளம் போட்டு சரீரத்தை அடக்கி கொண்டு வர வேண்டும். ரோமர் 3:10 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை இல்லையா? யெஷுவா கிறிஸ்து மட்டும்தான் நீதிமான். ஒருவேளை ஆதாம் பாவம் செய்ய முன்னே நீதிமானா இருந்தான் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முழு அறிவோடு தேவ திட்டத்தோடு
பாவ காரியங்களை பற்றி ஒரு விவரமான அறிவோடு நீதிமானாக இருந்தது யாவே அனுப்பி வைத்து அவருடைய குமாரனாகிய யெஷுவா கிறிஸ்து தான். அப்போ யெஷுவா கிறிஸ்து நீதிமானாக இருக்கிறார், வேற யாரும் நீதிமானாக இல்லை. ஆகவே உடனே நம்மால் முடியாது, நிச்சயமா முடியாது என்று சொல்லி அது டிஸ்கரேஜிங் ஃபேக்டராக எடுக்கக்கூடாது. டிஸ்கரேஜிங் ஃபேக்டராக எடுக்கக்கூடாது. யெஷுவா கிறிஸ்து மாசு இல்லாதவர் என்று படிக்கணும். எபிரேயர் 7:27 படிக்கிறோம். பாவமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் என்றுதான் படிச்சிருக்கோம். ஆனா அவரால் முடியும், ஆனா நம்மளால முடியாது என்று சொல்லி பின்வாங்கி போகவும் கூடாது. நம்முடைய காரியமே படுத்து நித்திரை பண்ணி தூங்கி கொண்டு இருக்க முடியாது. அதே சமயத்துல கரையேறி வெளியும் போக முடியாது, 2ஆம் கட்ட நிலை. ஆனால் நம்முடைய வேலை என்ன இருக்கு? அந்த விசுவாசத்தில் உள்ள கிரியை அவசியம். விசுவாசத்தினால் வர்ற கிரியை வெளியே வருவதற்கு ட்ரை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியம். அந்த எஃபர்ட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய எஃபர்ட்டை பார்க்கிறார், நம்முடைய ரிசல்ட்டை பார்க்கிறார். நம்ம தடுமாறி வழி விடலாம், ஆனால் அவர் அந்த வழி விடுகிற ரிசல்ட்டை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார்? நாம் போடுற முயற்சியை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எவ்வித வாஞ்சியா இருக்கிறது என்பதை பார்க்கிறார். ஆக அந்த காரியத்தை கொண்டு நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அறிவீனமாக பேசுதல், கேலி பேசுதல், விளையாட்டுக்கு பேசுதல், அல்பத்தனத்துக்கு பேசுதல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அநேகமாக இருக்கும் கிராமங்கள்ல. இப்ப இங்க அநேகமாக இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் குறையா இருக்கலாம். கிராமங்களோட ஒரே சமுதாயத்துக்குள்ள, ஒரே பந்தத்துக்குள்ள, ஒரே நண்பர்கள் கூட்டத்துக்குள்ள ஒன்றாக வாழும்போது பலவிதமான சம்பாஷணைகள் இருக்கும். அந்த சம்பாஷணைகள் அநேகம் சுத்தமான பேச்சாக இருக்காது, சொந்த பேச்சாக தான் இருக்கும். இந்த சொந்த பேச்சாக பேசும்போது அது அடிக்கடி இந்த கேலி பேச்சு அதிகமா இருக்கும். சிரித்து கொண்டு இருக்கணும், ஒருத்தர் கிண்டல் பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு தமாஷ் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒரு காரியம். அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியாது, அதிகமாக செய்ய முடியாது. நிச்சயமாக அவைகளெல்லாம் அறிவீனமான காரியங்கள் என்று அறிந்து நாம் நம்முடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் மற்ற டிஸ்போசிஷன் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், இது குறிப்பாக மணவாட்டி சபைக்காக எழுதப்பட்ட காரியமாக இருப்பதால் நமக்கும் அது அப்ளைபிள். ரிசரக்டட் குரூப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை கிறிஸ்துக்குள் மரித்தவர்களாக கருதப்படுகிறார்கள், கிறிஸ்துக்குள் எழுந்தவர்களாகவும் இருக்கிறார் இல்லையா? யார் ஒருவன் கிறிஸ்துக்குள் தன்னை மரித்தவனாக கருதுகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கிறிஸ்துக்குள் எழுந்தவனாக இருக்கிறான். அப்போ ரிசரக்டட் குரூப். அப்ப நாமும் கிறிஸ்துக்குள் என்ற அந்த மணவாட்டி சபையாருடைய கருத்துல இல்லாட்ட கூட கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் உலகத்திற்கும் நமக்கும் செத்து இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தேவனுக்கு மட்டுமே பிழைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த காரியத்தின்படி நாமும் பிழைத்திருக்கிறவர்களா இருக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்களா இருப்பதால்தான் ஒரு கருத்தில் பிழைத்திருக்கிறவர்களா இருக்கிற கருத்துல நம்ம என்ன செய்யணும்? மெச்சூர்டா இருக்க வேண்டும் இல்லையா? மெச்சூர்டா இருக்க வேண்டும். மெச்சூர்டா இருக்குமானால் நாம் சத்தியத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நீதிக்கு ஊழியம் செய்ய வேண்டும் இல்லையா? ரைச்சியஸ்னஸ் அதுக்குடைய காரியங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுபோல பசுத்தமான காரியங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆக சத்தியத்துக்காக, சத்தியம் என்றாலே அது பரிசுத்தம் தான். சத்தியம், நீதி, இந்த 2 காரியத்துக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி ஊழியம் செய்வோம் பரிசுத்தத்துக்கு ஊழியம் செய்கிறதாக கருதுகிறது என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம மெச்சூர்டா இருந்தோம்னா நம்ம நிச்சயமா என்ன செய்வோம்? மாம்சத்துக்கும் பாவத்துக்கும் சுயநலத்துக்கும் உலகத்தினத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அதிக திரட்ட கொடுக்கிறது என்னது? எரர், தப்பறை. ஒருவேளை தப்பறை பற்றி மற்ற சபைகளை பேசவே மாட்டாங்க, நாம் தான் அதிகம் பேசுவோம். தப்பறைகள், இந்த தப்பறைகள் ரொம்ப பாலிஷ்டா உள்ள நுழையும். ஆக மிகவும் ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டும். அதுக்காக எழுதலாம், we have to fight against flesh, sin, selfishness, worldliness, errors என்று குறிப்பிடப்பட்டதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்களை நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நாம அநேக சமயங்களை தப்பறை எளிதாக எடுத்துக்கொள்கிறோம்.
இப்படிதானே அப்படித்தானே இப்படிதானே இதெல்லாம் எனக்கு திருத்திட்டா போச்சு என்று நினைப்போம். அப்படி அல்ல. நாம தவறு பண்ணியிருந்தால், தப்பறையாக பேசியிருந்தால், நம்ம என்ன செய்யணும் நிச்சயமா அதுக்கு ஓப்பன் அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அதை ரெக்ரெட் பண்ணணும். அப்படி செய்யறதான் விட்டுவிட முடியும். அதை எளிதாக எடுக்கவே முடியாது. அது சொல்லப்போனா மற்ற காரியத்துக்கெல்லாம் வழிநடத்தும். சுயநலத்துக்கும் உலகத்தினத்துக்கும் அதிகமாக வழிநடத்தக்கூடிய காரியமாக அடிப்படையாக இருக்கும். அதனால தப்பறையை வேற அறுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தாப்புல இதை என்ன எப்படி செய்வது என்று பார்ப்போமானால், ஒரு காரியம் நம்முடைய மனதை, இருதயத்தை அடக்க வேண்டும். நாவடக்கம் என்று சொன்னாலே நாக்கை செய்வது, கிரியை நடத்தி வைக்கிறது, நாக்கை இயக்குவது நம்முடைய மனம், நம்முடைய இருதயம். நாம் நினைக்காமலே சில சமயங்கள்ல யாராவது ஒருத்தர் பேசிட்டா, சொந்த விஷயம், சொந்தக்காரர் மத்தியில ஒரு பிரச்சனை மத்தியில யாராவது ஒருத்தர் பேசிட்டா, நம்முடைய இருதய வாஞ்சை, உலகத்தனமான வாஞ்சை, அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல தொடங்கிடும் இல்லையா? அடுத்தாப்புல நம்முடைய எண்ணங்கள் அதிலே சுத்தி கொண்டே இருக்கும். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மை லூஸ் டாக் என்றதை பேச வைக்கும். வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை பேச வைக்கும். வார்த்தையை விட்டுரும். பின்னாலோட வருத்தப்படும். ஏன் இந்த வார்த்தை சொல்லணும், சொல்லாமல் இருந்திருக்கலாமே. சொன்னது சரிதான், அவங்களுக்கு குத்தி இருக்கும், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க இனிமே நம்மகிட்ட அப்படிலாம் பேச மாட்டாங்க, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணணும், சப்பை கட்டி கொண்டு இருப்போம். ஆனாலும் அது தவறு. பிரில்லிங் என்பது முக்கியமான ஒரு காரியம். அந்த கடிவாளம் போட்டு காத்து கொள்வதில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, அப்படி கடிவாளம் போட்டு காத்து கொள்ளுதல் ட்ரைனிங் அவசியம். இந்த ட்ரைனிங் கான்சியஸா இருக்கும்போதுதான் நம்ம கான்சியஸா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உணர்வோடு எச்சரிப்போடு இருந்தாதான் இந்த கடிவாளத்தால் நம்ம காத்து கொள்ள முடியும். அது அது ஒரு வேளை நமக்கு நஷ்டத்தை கொடுக்கலாம். சொல்ல வேண்டிய இடத்துல நறுக்குன்னு சொல்லாம போயிட்டோமே என்று சொல்லி மனசாப்படலாம், நமக்கு லாஸாக தெரியலாம். ஆனால் அதில் ஆவிக்குரிய லாபம் நமக்கு இருக்கும். அதை உணராது அந்த உலக பிரகாரமாக நேரடியாக கண்கள் காணப்படுகிற அந்த லாபம் வேண்டும் என்று நான் நினைப்போம். அந்த விதமான காரியங்களில் நாம் நிச்சயமாக எதை இழந்து விடுகிறோம்? இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே அவைகளை விட்டுவிட வேண்டும். அதனால யேசுவா கிறிஸ்து தம்மை நியாயம் தீர்த்து கொண்டிருந்த தீர்ப்பு விசாரணையில் பல விதமான கேள்விகளை கேட்டா கூட அவர் ஒன்றுமே பேசவில்லை, அமைதியாக இருந்தார். அவருக்கு ரிசல்ட் தெரியும். நிச்சயமா எனக்கு சிறையில் அறைய போறார்கள். இந்த கேள்விகள்லாம் எதுக்கு, பிரயோஜனம் இல்லாத கேள்வி. ஏதாவது அடிக்கடி அவர் வாயை என்ன செய்தாங்க, கிளப்பி கொண்டே இருந்தாங்க. அவரை வார்த்தையில அகப்படுத்தும்படி பல விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க என்று பார்க்கிறோம். அப்போ அவர் ஏதாவது பிரச்சனையில மாட்டி வைக்கணும் வார்த்தையினாலே என்று சொல்லி பல கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதே போலதான் நாமும் ஒருவேளை யேசுவா கிறிஸ்துவை போல முழுமையாக பேச வேண்டியதை மட்டும் பேசி மற்றவர்கள் பேசாமல் அமைதியாக இருந்தது போல நாம் இருக்க முடியாது என்றாலும் நாம் பிரயாசப்பட முடியும். அது செய்ய முடியும் இல்லையா? பிரயாசப்பட முடியும். ஆகவே பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு சக்சஸ் ஆகலாம், நாளைக்கு படுகொலியில தள்ளப்படலாம், வழிய விடலாம், அடுத்த பிரயாசப்படலாம். இந்த பிரயாசம் இருந்து கொண்டே மன வாஞ்சியை தேவனுக்கு முன்பாக காட்டிக்கொண்டே நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு எக்ஸ்கியூஸாக எடுக்க முடியாது. இப்படி வழி விழுந்துகிட்டு இருக்கலாம், வழி எப்பவுமே என்ன செய்யணும், அதுல முன்னேறுவது பார்க்கணும். சர்க்கஸ் பண்ண போறவங்க அடிக்கடி ஒரு பார்ல விளையாடுறவங்க விழுந்தாங்கன்னா கீழே நெட்டு வச்சிருப்பாங்க. ட்ரைனிங் டைம்ல இந்த நெட்ல விழுந்துட்டாங்க, அது விழுந்து எழுதி திரும்பி போவாங்க. ஆகவே நெட்ல எப்பவும் விழுந்துடலாம் சொல்லி அது விழுவதற்கே நோக்கமா இருக்கக்கூடாது. அவர்களுடைய நோக்கம் என்ன, விழாமல் பாராடணும் என்றது நோக்கமா இருக்கும். அதே போலதான் நாம என்ன செய்யணும், விடாமல் வழுகாமல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோட நாம் பிரயாசப்பட கடமைப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நாக்கு அடங்காது. நாக்கு நாட் கண்ட்ரோலபிள் என்று போடப்பட்டிருக்க பார்க்கலாம். அதனால புது சித்தம், புது இருதயம்,
புது மனதான். இதுதான் என்ன செய்யணும்? அதை அடக்க வேண்டும். அதுதான் கடிவாளம். புது மனது, புது இருதயம், புது சித்தம். அதுதான் அதனுடைய கடிவாளம். அதுதான் அதுக்குரிய சுக்கம். அது கடிவாளம் அடக்குது, திசையை மாற்றி அனுப்புது. அதே போல சுக்கான அதே போலதான், அதை போகிற திசையை வழிவகுத்து கொடுக்கிறது. அதே போலதான் அந்த காரியம் செய்ய வேண்டும். இது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், அன்பு, நீதி, இந்த ரெண்டு அடிப்படையில இருக்க வேண்டும். அன்பு, நீதி, இந்த ரெண்டு அடிப்படையில் இருக்குமானால் அதில் உறுதியாய் தீர்மானித்து செயல்பட வேண்டும். அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. சடனா நம்ம கொஞ்சம் விழிப்பற்றவர்களா இருக்கும்போது சடனா என்ன செய்யறோம்? இது விழுந்து போயிடும். எப்பவுமே அப்படிதான். நாம எப்பவுமே விழிப்புணர்வா இருப்பது கடினமான காரியம். ஆனா விழிப்புணர்வா இருக்க வேண்டும் என்று 7 படிகள்ல, பிரதிஷ்டை 7 படியில ஒரு படி வாட்ச்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனம் வந்து அந்த வாட்ச்ஃபுல்னஸா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன செய்யறோம்? விழுந்து போயிடுறோம். அந்த நேரத்துலதான் சாத்தான் வந்து என்ன செய்வான்? நம்மளை தட்டி விடுவோம். அப்படிப்பட்ட இடங்களில் விழுந்து போகாதபடி நாம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அப்படி தவறினாலும் நம்மை செப்பனிட்டு கொண்டு வர நம்மை கவனம் உணவாக காத்துக்கொள்ள வேண்டும். நாம் உடனே செப்பனிட்டு வர வேண்டும். இல்லை என்றால் அதிலே இருந்து விட்டு வந்தால், ஏற்கனவே அடிக்கடி சொல்றது போல 2 குழியில 2 பேர் கிடக்குறாங்க. ஒரு குழியில இருக்கிறேன் வெளியே வர ட்ரை பண்றான், இன்னொரு குழியில இருக்கிறேன் நிம்மதியா படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்படி என்றால் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தா கூட யாருக்கு நம்ம உதவி செய்வோம்? யாரு வெளியே வர ட்ரை பண்றானோ, பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம உதவி செய்ய யோசிப்போம். அதே போல நம்முடைய பிரயாசங்கள், இது இப்படிப்பட்ட டிஸ்கரேஜ்மெண்ட், மன சோர்வுகளுக்கு, மன முறிவு உண்டாகும்படி அநேக காரியங்கள் காணப்பட்டா கூட, விழுந்து விழுந்து போனா கூட நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாதபடி அதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய புது மனதையும், புது சித்தத்தையும், புது இருதயத்தையும் பிரதிஷ்டையிலே புதுப்பித்துக் கொண்டே நாம் இருந்து ஓடுவோமானால் நிச்சயமாக அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது சிறிதான், சிறிய நாக்கு சிறியதானதான். ஆனால் அது வெறும் வல்லமை உள்ளதா இருக்கிறது இல்லையா? நம்ம தமிழ்ல கூட ஒரு திருக்குறள் உண்டு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்ற ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறள் உண்டு. திருவள்ளுவரை விட ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்லி, யெசுவா கிறிஸ்துவை பின்பற்றினவர் என்று சொல்லி ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வேதாந்தத்தில் உள்ள கருத்துக்களில் அடங்கி இருக்கிற கருத்துக்களாக இருக்கிறது. அவரும் வேதாந்தம் நன்றாக படிச்சிருப்பார் போல் தெரிகிறது. அதான் அழகாக எழுதுகிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாருமே ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று வேதாந்தத்தில் உள்ள கருத்தை அவர் சுருக்கமாக 2 அடியில எழுதியிருக்கிறதை பார்க்கிறார். ஆக நாக்கு மிகவும் பயங்கரமான நெருப்பு என்ற கருத்தை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். ஆக அநீதி நிறைந்த உலகத்துல நாக்கு வந்து என்ன செய்யணும்? ஆயுள் சக்கரத்தை அழித்து விடும் என்று பரிசுத்த யாக்கோபு கூறுவதை பார்க்கிறோம் இல்லையா? ஆயுள் நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்னியும் 2ஆம் மரணத்தை குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2ஆம் மரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப ஆபத்தான காரியமா இருக்கிறதை பார்க்கலாம். தொற்றிலிருந்து சுடுகாடு வரை அல்ல இடுகாடு வரை இந்த நாக்கு நம்மை ஆண்டு கொண்டேதான் இருக்கிறது. நம்ம அறியவே கிடையாது, யோசிப்பதே கிடையாது. எப்படி சுவாசம் காற்று நம்ம வாங்கி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு விடுறோமோ அதே போல அதை உணர்ந்து செய்வதே கிடையாது. அதே போல நாக்கை வச்சுக்கொண்டு பேசிக்கொண்டு நான் போய்கொண்டே இருக்கிறோம். என்னைக்காவது அப்படி யோசிக்கிறோமா என்று பார்த்தோமானால் அது ரொம்ப ரேர். அப்படி சத்தியத்தை படிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற நாம் இருக்க முடியாது என்றுதான் இப்ப யாக்கோபு இங்க எழுதுறதை பார்க்கிறோம். இந்த கருத்தை குறித்து தான்
உணர்ந்து அந்த ஜெபமும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக மனிதனுடைய வாழ்க்கை நாக்குல அடங்கி இருக்கிறது. அப்போ வாழ்க்கையை நாம் ஒழுங்காக சீராக அதை பயணம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு சுக்கானாக நாக்கை உபயோகப்படுத்த வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, அதனாலதான் நீதிமொழிகள்ல ஞானி கூறுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ அந்த காவல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இருதயத்தை நம்ம காத்து கொண்டோமானால் நாக்கும் காக்கப்படும். நாக்கு கான்சியஸ் எஃபர்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்போ கான்சியஸ் எஃபர்ட் கொடுத்து நாக்கை காத்துக்கொள்ள வேண்டும். அதை பிரசுதி யாக்கோபு மேல எழுதுகிறார் பாருங்க, 8ஆம் வசனத்துல, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குக்குள்ளும் சாவுக்கு ஏதன விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இப்போ நாக்கு விஷம் நிறைந்திருக்கு. அது எவ்வளவு பயங்கரமான பாருங்க. விஷத்தை கண்டாலே பயப்படுவோம் இல்லையா? இப்ப அடிக்கடி என்ன சொல்றாங்க, நம்ம சாப்பிட்ற காய்கறிகளை கூட விஷம் இருக்குது, மருந்து தெளிக்கிறதுனால என்ன சொல்றதுனால அநேகர் இப்ப என்ன செய்றாங்க, ஆர்கானிக் ப்ராடக்டை பார்த்து வாங்க போறாங்க. ரொம்ப காஷியஸா அதை போய் வாங்க போறாங்க. அது தாங்களே பயிர் செய்து அதை அந்த காய்கறிகளை உபயோகிக்கிறார்கள். தானியம் கூட, அரிசி கூட, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஆர்கானிக் காரியங்கள்லாம் இப்ப வியாபாரத்துக்கு வந்து விட்டது. அதுக்கு தனி கடைகளே இருக்கின்றன. ஏனென்றால் அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், அது நாளடைவில் நமக்கு பலவிதமான வியாதிகளை கொண்டு வரும் என்று செய்கிறோம். அப்ப விஷம் என்று சொன்னாலே பயமா இருக்கு இல்லையா? விஷம் வாங்கி குடிக்காட்ட கூட நாம் அன்றாட உபயோகிக்கிற காரியங்களிலே விஷம் இருக்குன்னு தெரிந்தாலே அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறோம். அப்படி என்றால் யாக்கோபு என்ன சொல்கிறார், நாவு ஒரு விஷம் என்று சொல்கிறார், சாவுக்கு ஏதுவான விஷம். இந்த சாவுக்கு ஏதான விஷயம் இந்த முதல் மரணத்தை குறித்து சொல்லப்படல, 2ஆம் மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவன் இல்லாமல் போகிற அந்த சாவுக்கு ஏதுவான மரணம், அந்த காரியத்தை விளைவிக்கிற ஒரு காரியமாக நாக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். துதித்தலும் 9ஆம் வசனத்துல, நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். சபித்தல் என்பது நமக்கு ரொம்ப சாதாரண ஒரு காரியம் இல்லையா? இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல கூட இந்த வேத வசனங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உடனே நம்மளை சபிக்கதான் செய்வாங்க இல்லையா? சபிக்கதான் செய்வாங்க. சபித்தனா அவங்க அதனால அவங்களுக்கு சபிக்க அதிகாரம் இருக்கிறது போலவும், நாம சத்தியத்தை அவங்க சொல்றபடி சத்தியத்தை நம்ம வேத வசனங்களை ஏற்கவில்லை, சத்தியம் சொல்ல முடியாது, அவங்க சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்றாங்க, அந்த தவறான கருத்துக்களை நாம் ஏற்காதனாலையும் நம்மளை சபிப்பார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாங்க, அவர் சொல்ற கருத்து தான் உண்மையான கருத்து, அதை இவன் ஏற்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி சபிக்கிறார். என் வீட்டுக்கு கூட ஒரு பெந்தைகோஸ்தக்காரர் வந்துட்டு பேசிக்கொண்டிருந்தாரு. நான் கருத்துக்களில் முரண்படுறதுனால போகும்போது சபிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கால் நிலைக்காலையும் சிலுவை போட்டு போனார். சிலுவை என்னை காப்பாற்றுமா என்று சொல்லிட்டு போனார். இப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க சபிக்கிறதுக்கா. ஆனால் தேவன் நம்மை அழைத்தது சபிப்பதற்கா? தேவன் நம்மை ஒரு நாளும் சபிப்பதற்கு அழைக்கவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம்னா நாம் எதுக்காக என்ன செய்வோம்? நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் நினைச்சிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். பேதுரு கூறுகிறார், ஞாபகம் வந்தது அந்த வசனம். நாம ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், அதனால ஆசீர்வாதத்தையும் நினைக்கணும், கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 3:9. தேங்க்யூ பிரதர். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்துக்கு அல்ல, சபிப்பதற்கு அல்ல, மற்றவர்களை சபிப்பதற்கு அல்ல. அது தேவனுடைய காரியம். தேவன் அவர்களை சபிக்கிறதா அது அடுத்த காரியம். நம்ம அந்த
குணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய நாக்கு வந்து நமக்கு தீமை செய்தவர்களை கூட ஆசீர்வதிக்கிறது செய்யணும். யெஷுவா கிறிஸ்து இந்த காரியத்தை பாருங்க, அவ்வளவு பயங்கரமான தீமை அவர் செய்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு அறியாது செய்கிறார்கள், ஆக மன்னித்து விடும் ஆண்டவரேங்கிறார் இல்லையா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். அதே போல பேதுரும் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களை அறியாமையினாலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று கூறுகிறார். அறியாமை என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு வழியான ஒரு வசனத்தை வைக்கிறது பார்க்கிறோம். அது யெஷுவா கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை யாவை தேவன் கட்டாயம் கேட்பார். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தை நீ எப்பவும் செவி கொடுக்கிறீர் என்று யெஷுவா கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜெபத்தை செவி கொடுத்தாரா? சிலுவையில் அவர் சொன்ன முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். ஆனால் மன்னித்தார், எப்போதும் மன்னித்தார். இப்பதான் 1914 பிறகுதான் மன்னித்து அவர்களை இஸ்ரேல் தேசத்தை திருப்பி கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுக்கு பயங்கர தண்டனை கொடுத்தார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீரா அப்படி அழிக்கப்பட்டு போனார்கள். ஆக தேவன் கொடுக்கிற தண்டனை அங்கு வருகிறது. ஆனால் யெஷுவா கிறிஸ்து அதை என்ன செய்யல, கேட்கல, விரும்பல. தேவன் நீதி பெறார், அவர் நீதி செய்கிறார். ஆனாலும் ஆசீர்வதிக்கும் செய்கிறார். அவரை திரும்ப கூட்டிட்டு அந்த ஜெபத்துக்கு விடுதலை, அந்த ஜெபத்துக்கு பதில் இப்பதான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. இப்ப யெஷுவா கிறிஸ்துவின் ஜெபம் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஜெபம் கூட அவர் ஜெபத்துக்கு அப்படின்னா தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும், நம்முடைய சித்தம் நிறைவேறாது. ஒருவேளை நம்ம அவருடைய சித்தம் கேட்டா கூட இன் டியூ டைம், இந்த குறித்த வேலை என்பது தேவனுடைய காரியத்துல தேவனுடைய திட்டத்துல முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அதன்படிதான் நடக்கும். ஆக நாம் என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கக்கூடாது, அவசரப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான கருத்துக்களை முன்வைக்கக்கூடாது. இங்கே இதுக்கு அப்கோர்ஸ் இது குவைட் இன்சிடென்டல். ஆனால் இப்போ இந்த பிரசங்க காரியத்துக்கு வருவோம். இங்கேயும் என்ன செய்யணும், ஜெபிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக, நமக்கு தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய நாக்கு அவ்வளவு தூரம் சுத்தமா இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் சபிக்க நாக்கை உபயோகிக்க கூடாது இல்லையா? சபித்தோம் ஆனால் அது நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா நாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு அங்க கெட்டு போயிடும். நம்முடைய பங்கு சேதப்படாதபடி நாங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கலாக இருக்க வேண்டும். ஆக வார்த்தையில மரண வாசனை இருக்கக்கூடாது, ஜீவ வாசனை இருக்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். 2 கொரிந்தியர் 3:16 மரண வாசனை ஜீவ வாசனை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுகிறார். இந்த மரண வாசனை நம்முடைய வார்த்தையில வரக்கூடாது. நம்முடைய வார்த்தையில இருக்கணும், ஜீவ வசனம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்த போல நம்முடைய வார்த்தையில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் பரிசுத்த யாக்கோபு அழகாக எழுதுகிறார். துதித்தலும் சவித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, 10 இல்லையா? என் சகோதரர் இப்படி இருக்கலாகாது. நாம பிடிக்கலன்னா சபிச்சிரும், பிடிச்சுன்னா ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா? இந்த புது வருட ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோம் இல்லையா? புது வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால யாராவது தீமை செய்துட்டா நமக்கு இருதயம் எப்படி இருக்கும், தப்பிப்போம். இருதயத்துல வார்த்தையால் சொல்றத விட இருதயம் அப்படிதான் வரும். அப்படி இருக்கக்கூடாது. சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலும் வரக்கூடாது. தேவன்கிட்ட போய் அப்படி சபிச்சுட்டு தேவன்கிட்ட போய் துதிக்க முடியுமா? துதிக்க முடியாது. ஏனென்றால் நாக்கு எப்படி இருக்குது, அங்கே சபித்த நாக்காக இருக்கிறது. அந்த நாக்கு அதை காக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் என் சகோதரர் இப்படி இருக்க ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அப்ப இது எதை காண்பிக்கிறது? நாம் பிடியாதவர்களை, நமக்கு தீமை செய்தவர்களை சபிக்கிறோம், தேவன்கிட்ட போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அது நமக்கு பிடித்தமானதை ஆசீர்வதிக்கிறோம். அப்படி என்ற எதை காண்பிக்கிறது? நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல சுத்தம் இல்லை. இந்த ஊற்றுக்கண் சுத்தமான ஊற்றுக்கண்ணா இல்லை, ஊற்று சுத்தமாக இல்லை என்று பார்க்கலாம். அதே போலதான் என் சகோதரர் அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் அல்லது
கொடுக்கலாகாது, கொடுக்குமா என்று கேள்வி கேட்கிறார். அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி அழகாக அதை சொல்லி பிடிக்கிறார். ஆக நம்முடைய நாமே சிந்தித்து யோசிப்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி என்றால், நம்முடைய வார்த்தைகள் அதே நமக்கு இண்டெக்ஸ் டிகிரி காட்டுது. நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் எவ்விதமாக நாக்கை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது, நம்முடைய புது சித்தம் எவ்விதமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் பேசணும் அப்படி பார்ப்போம்னால், நம்முடைய இருதயம் நம்முடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணதா, இது சாபக்கேடான வார்த்தைகளை பேசிச்சுதா அல்லது ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசிச்சா பார்க்கும்போது என்னுடைய இருதயம் எவ்வளவு தூரம் கெட்டு இருக்கிறது, அது சுகமடைந்திருக்கிறது, ஆரோக்கியமான பாதைக்கு வந்து கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் காண்பிக்கும் இல்லையா? ஆக அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் நம்மகிட்ட இல்லாம நம்ம என்ன செய்யணும், அதை ஒரே ஸ்டாண்டர்டா கொண்டு வரணும். அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இன்னர் மேனுக்கும் அவுட்டர் மேனுக்கும் வித்தியாசம் குறைக்கணும். அனைவருக்கும் ஒரு பெரிய கிரெடிட்டா சொல்லுவாங்க, தங்களுடைய இன்னர் மேன் வித்தியாசம் அவுட்டர் மேன் வித்தியாசம் என்று சொல்லுவது நினைப்பேன். யார் என்று தெரியுமா என்றெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னர் மேனும் அவுட்டர் மேனும் கேப் இல்லாம குறைக்க ட்ரை பண்ணணும். ஒரே ஆளாக காணப்பட பிரயாசப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் வார்த்தைகளும் செம்மையான வார்த்தைகளாக இருக்கும் இல்லையா? ஆகவே தான் அங்கே சங்கீதக்காரன் இதெல்லாம் உணர்ந்து, சங்கீதக்காரன் மிகவும் அனுபவசாலி இல்லையா? நான் உபத்திரப்பட்டது எனக்கு நலமாய் இருந்தது என்று சொல்கிறார் இல்லையா? ஆக சங்கீதக்காரனுடைய அனுபவங்கள் எல்லாம் சங்கீதங்களை படிக்கும்போது எவ்வளவு தூரம் அந்த புடமிட்டிருக்கிறார் தாவீது ராஜாவை என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகவேதான் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் தேனாக அவருடைய சங்கீதங்கள்லாம் வருகிறதை பார்க்கிறோம். அவர் தான் அதான் சொல்றார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். அவருக்கும் இது மாதிரி அநேக சமயங்கள்ல தன்னைத்தானே சிந்தித்து பார்த்து நொந்து இருக்கக்கூடும். நாமும் யோசித்து பார்ப்போம், நொந்திருப்போம். அநேக காரியங்கள் அநேகருக்கு அந்த தன்னை செல்ஃப் எக்ஸாமினேஷன்ங்கிறது தற்பரிசோதனை என்பது கிடையாது. அது தேவனிடத்தில் நெருங்கி நெருங்கி வரும்பொழுதுதான் எப்படி நியாயப்பிரமாணம் வந்து பாவத்தை வெளிப்படுத்தியதோ, அது நியாயப்பிரமாணத்தினுடைய முழு நோக்கமே பாவத்தை வெளிப்படுத்தி அது உபாத்தியாக தேவனிடம் அழைத்து கொண்டு செல்வதற்கு அது ஒரு உபகரணமாக இருக்கிறது. அதே போலதான் நாம் இப்படி தேவனிடம் கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளே வர 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 இது எதை காண்பிக்கிற, நம்மை நாமே தற்போது பரிசோதனை செய்வதற்கு அதிக தூண்டுகோலாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் தாவீது ராஜா இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்தான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று தேவனிடம் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். யாவே தேவனிடம் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியம் வந்து நமக்கும் ஒரு பெரிய ஒரு வழிநடத்தலாக தூண்டுதலாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு ஒரு நெருப்பு, அதாவது வைராக்கியம் என்கிற நெருப்பு, ஆர்வம் என்கிற நெருப்பு ஆனால் நம்மை அதிகமாக தூண்டி இந்த வருடை முழுவதும் என் இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்ற போல நம்முடைய இதயத்தை சத்தியத்தினால் நிரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சத்திய ஆவியினால் நிரப்ப வேண்டும். சத்தியமும் சத்திய ஆவியும் இதயத்தில் அதிகமாக நிரம்ப நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய சித்தம் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய செல்வாக்குக்குள்ள வரும். அந்த செல்வாக்குக்குள்ள வர வர நம்முடைய வார்த்தைகளும் கட்டுப்படுத்தப்படும், கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் துக்கானை போல நம்மளை திசையை வழிநடத்தி கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் நெருப்பை போல அழிவுக்கு நம்மை கொண்டு போகாது, ஆக்கப்பூர்வமான முறையிலே அனலை கொடுக்கும். இப்படிப்பட்ட காரியங்களையும் பார்த்து நாம் இந்த வருட காலத்தை, நமக்கு முன்ன இருக்கிற புது வருடத்தை ஆசீர்வாதமா ஆக்க சொல்லி தேவனிடம் இந்த ஜெபத்தை நாம் எப்பவும் ஏறெடுக்கிறவர்களாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை காத்திருந்து மேலும் மேலும் வழிநடத்தல் அவரிடத்தில் பெற்று நம்முடைய சத்திய பிரதேசத்துக்குள்,
அதாவது பிரதேசத்திற்குள் நாம் இன்னும் நெருங்கி தேவனை அண்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக.